மார்க்கெட்டில் எத்தனையோ கன்சல்டன்சி இருக்குது. அப்படி இருக்கும் போது ஏன் எய்ம்பிரிட்ஜ் ஸ்பெஷல், அதில் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு என் கூட வரணும் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஸ்வலாக ஒரு கன்சல்டன்சி வழியாக போகிறீங்களோ இல்லை நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நேராக போய் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணுறீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஊரில் என்ன லா, என்ன நடக்கும், என்ன எப்படி ஏமாற்றுவாங்க எதுவுமே தெரியாது. அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக நாங்கள் நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர், சில பேர் வந்து நைட் வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு 5 நாள் தங்கி அதுக்கப்புறம் போயிருக்காங்க. வீடியோஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம போய் உடனே போய் நானும் ரெனியோ போய் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மெயினாக வந்து அகாமடேஷனில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். உனக்கு வந்து டெனன்சியில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நான் லா பாயிண்டில் வந்துட்டு பேசுவேன். நீ என்ன ரைட் பண்ணுறியா தப்பு பண்ணுறியான்னு. உனக்கு வீசா இஷ்யூஸ் இருந்ததுன்னா எனக்கு லாயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது யாருமே வாலாட்டும். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கும், அப்புறம் வந்து பேக்கரிஸு, அப்புறம் வந்து லாண்ட்ரி, அப்புறம் வந்து நீங்கள் ஹேர் சலூன்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. யூத் மொபிலிட்டிலே நம்ம வீடியோஸை பார்த்து ஒரு 300-400 பீப்புள் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம வந்து போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ நாங்கள் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் பண்ணிடுறேன். எப்படின்னா, நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து எய்ம்பிரிட்ஜ் தமிழ்நாடு அது நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் வித் எய்ம்பிரிட்ஜ் கேரளா. அவங்க கூட நம்ம பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அம்பாசிடர் வேணும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகும்போது, சரி ஜனா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னப்போ, நான் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே ஒரு ப்ராசஸ் சொன்னாப்புல. அந்த ப்ராசஸும் என்ன நடக்கும்னு பார்த்துக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு ஜனா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, அவ்வளோதான். சிரிச்சிட்டே தான் இருப்பேன். நீ உன்னோட வந்தாலே சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த இதில் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக, எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படி பண்ணணும் உன்னோட வீடியோஸ் மூலமாக, ப்ளஸ் வந்து ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் இந்த நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் நிறுத்தணும். அப்படி சொல்லும் போது நீ என்ன சொன்னா, இதெல்லாம் ஓகேண்ணா, எனக்கு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு இருக்குது. எனக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, எல்லாருமே நீங்கள் தான் கேள்வியாக கேட்பீங்க. இப்போ நான் அந்த இடத்துல மாறுறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, பிஃபோர் தட் அந்த 2வது எபிசோட்லயே என் சீட்டை பிடிங்கிட்டேன். இப்போ நம்ம சீட்டு மாறுறோம். வெயிட் பண்ணுங்க, சீட் மாட்டோம். நீ தான் கேள்வி கேட்க போற. ஆமா, நான் தான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் நான் டிரைவிங் சீட்ல இருந்தேன். இப்போ யாரோ ட்ரை பண்ண போறாங்க. ஆனா கொஞ்சம் டென்ஷனுக்கு பார்த்து கேளு, கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, சேதாரம் இருக்கக்கூடாது. சரி நம்ம அப்பல பார்த்து பரமா செஞ்சு விட்டுறலாம். தேங்க்யூ. வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சொன்னீங்க எய்ம்பிரிட்ஜ் அம்பாசிடர்ன்ட்டு. எனக்கு சந்தோஷம். பிகாஸ் ஒர்க்கிங் வித் இவ்வளோ பெரிய லெஜண்ட் கூடலாம் வந்து எனக்கு நிஜமாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் இப்போது ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேர்க்குறேன்னா இட் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். மார்க்கெட்டில் எத்தனையோ கன்சல்டன்சி இருக்குது. அப்படி இருக்கும் போது ஏன் எய்ம்பிரிட்ஜ் ஸ்பெஷல், அதில் என்ன பண்ணுறீங்க, அண்ட் டாப் டு பாட்டம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எது வரைக்கும் ட்ராக் பண்ணி ஒரு சக்ஸஸ் கொண்டு போகிறீங்கன்றது விஷயத்த எனக்கு சொல்கிறது எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நான் வந்து மெயினாக வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின். ஏன்னா இது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. பட் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு மீடியாவில் போய் மெயினாக போய் யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மெயினாக வந்து இந்த ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின். படிப்புக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தேன். தஞ்சாவூரில் ஒரு இடத்துல முடிச்சுட்டு அதே காலேஜில் நான் லெக்சரராக இருந்தேன். இருந்துட்டு 1 வருஷம் ஃபுல்லாக லெக்சர் பண்ணேன்.
நல்லா இருந்தது, லைஃப் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்கிட்ட படிச்சுட்டு அந்த டைமில் வந்து அப்போ தான் நீங்கள் இந்த 2000 ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் ஐடி படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தா யூஎஸ் போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க. ஸோ என்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் லெக்சர் பண்ணுவேன், சாயந்தரம் ஐடி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ 2 பண்ணுவேன். ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, சார் எனக்கு வேலை கிடச்சிச்சு, மாதம் 2 லட்சம் சம்பளம். நான் அப்போ 2000, சாயந்தரம் பாருங்க 1000, 3000 சம்பளம் எனக்கு. ஸோ 3000 சம்பளம் நான் வாங்கும்போது என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு தோணிட்டு நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கரியரே அப்படியே மாற்றி அந்த லெக்சர்லேருந்து வெளியில் போய் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி, எப்படின்னா அந்த டைமில் வந்து சென்னையிலலாம் போய் இப்போ இது பண்ணும்போது தஞ்சாவூர்லேருந்து ஒரு பையன் வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்மளுக்கு லாங்குவேஜ் ஆகட்டும் இது ஆகட்டும் வந்து உடனே நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஐடியில் அந்த டைமில் என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு ஐடி வரையா, டெக்னாலஜி தெரியுமா, தெரியும், லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என் லாங்குவேஜ் கேட்கும்போது எனக்கு அப்படியே பேசுறது கூட பயமாக இருக்கும். நான் இங்கிலீஷில் பேசுறதுக்கு பயப்படுவேன். அப்படி இப்படி அடித்து போய் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு கோர்ஸ் முடித்தேன். அந்த கோர்ஸ் முடித்து அதில் ஃபஸ்ட்டு நெவர் டு கெட் அ ஜாப், நானே போய் வெளியில் ஹர்ன் பண்ணி வேலை வாங்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு 2000லேருந்து 8000 சம்பளம், அப்படியே மேலே போனது தான் லைஃப். அப்போ அந்த ட்ராக் அப்படியே மாறிடுச்சு. நான் வந்து டீச் பண்ணாமல் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டீச்சிங்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக வேலை. ஏன்னா அதில் நல்ல காசு வந்துருந்தது, புது ஐசிஐசிஐ கார்டு வரும், இது பண்ணுவோம், டெய்லி செலவு பண்ணுவோம், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே டக்குன்னு மேலே போயிட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் இங்கேருந்து வந்து பூனேக்கு போனேன். பூனேயில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பூனேயில் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஜியோமெட்ரிக் சாஃப்ட்வேர்னு, அதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்குல்ல, ஐஐடி ஐஎம்லேருந்து தான் மக்கள் இருப்பாங்க. வெளியிலேருந்து வெளி காலேஜ்லேருந்து யாருமே வேலைக்கு கூட போக முடியாது, ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ ப்ராசஸை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வேலை வாங்கிட்டு அப்படி போச்சு. நீங்கள் சொல்லுவீங்களே, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று பிடிச்சது உங்களை விடாது திருப்பி வரும்னு. இப்போ எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் வந்து, எங்கள் அம்மாச்சியெல்லாம் வந்து டீச்சரு. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் உள்ளார் பிளட்டில் இருந்ததுனால நம்மளுக்கு டீச் பண்ணுறது நல்லா வரும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை உனக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சுன்னா உனக்கு 100%, புரியலைன்னா நான் உள்ளாரே இறங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து பூனேயில் போயிட்டு நான் படிக்கிறதுக்கு ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் டாப்பராக வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க இன்ஸ்டியூட்டே என்னை கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அப்போது அங்கே போய் என்னென்னா, நிறைய பேருக்கு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணுறது, வேலை எப்படி வாங்குறது, அப்புறம் வந்து அந்த ஃபுல்லாக அந்த கோர்ஸ்லேயே ஹெல்ப் இப்படி பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 300 to 400 பேருக்கு வந்து வேலை எடுத்து கொடுத்து அவங்க லைஃப்பில் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. டாப் கம்பெனிஸில் இன்றைக்கி நான் வந்து திடீர்னு ஹெச்எஸ்பிசிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. யாரா சாருங்கிறேன், இவன் என்னோட பெரிய ஆளாக இருக்கானே இங்கே அப்படின்னு பார்த்தா, நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார், உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன், யூகே வந்துட்டேன். யூகேக்கு அப்புறம் வந்து சுத்தமாக திருப்பி அந்த பழைய இது போனதுக்கப்புறம் திருப்பி பார்ட் 2 வெர்ஷன் 2 அப்படின்னா ரிலீஸ் 2 மாதிரி இந்த இது வந்து நான் நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க, அப்புறம் வந்து புதுசாக வேலை எடுத்து வரவங்க, அப்புறம் வந்து ஒரு வீசாலேருந்து இன்னொரு வீசாவுக்கு மாறுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நார்மலாகவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இது யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெல்ப் அதிகமாச்சு. ஏன்னா நம்ம யூடியூப் மூலம் கம்யூனிட்டியாகவே வச்சிருக்கோம், பெரிய கம்யூனிட்டி. அப்போ எப்படின்னா எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது முடிஞ்சு இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் யூடியூப் ஆரம்பித்தேன். யூடியூப்லேயும் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. இது யூத் மொபிலிட்டிலே நம்ம வீடியோஸை பார்த்து ஒரு 300 to 400 பீப்புள் இங்கே வந்து செட்டில் வந்திருக்காங்க. 2 வருஷம் அந்த ஃப்ரீ வீசா இருக்குல்ல, அந்த வீசாவில் இங்கே வந்து நம்ம வீடியோ பார்த்து இன்றைக்கே பார்த்து சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் வீடியோவில் தான் நான் இங்கே இருக்கேன்னு. ஸோ அது இன்னும் நல்லா ஹாப்பியாக இருந்தது. அப்போ வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் வந்து இப்படி தான் எப்படியோ நீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற, ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் ரெடி பண்ணுற, அவங்கள வந்து மீட்டப் பண்ண வைக்கிற, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுற, இதை ஏன் நீ வந்து உன்னோட இதுவாகவே பண்ணலாம், ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நீ கேட்ட இந்த மாதிரி நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த கேள்விக்கு வர்றது தான். எனக்கு எல்லாருமே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பட் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிச்ச பேர் இதை மிஸ் பண்ணிவிடாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நான் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிட்டு பார்த்துருந்தேன், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த பையன் வராப்பில் ஏம்பிரிட்ஸ்லேருந்து, இதுலேருந்து கேரளாலேருந்து. இந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு, அப்போல்லாம் நல்லா பீக் ஒரு 2 years பேக்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி எத்தனை பேர் லாரியாக இங்கே வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பயங்கர பீக்காக இருக்கும்போது இந்த பையன் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். எல்லோரும் வருவாங்க,
எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, என்னை பற்றி பேசுங்க, இது பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து எனக்கு உங்கள் கூட வந்து ஒரு 1 hour 2 hour டைம் வேணும்ண்ணா அப்படின்னா. என்னப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு டெய்லி ஃபோன் அடிப்பாப்பில். ஏன்னா அப்போல்லாம் பயங்கர பிஸி ஆகிட்டேன் நான். ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைண்ணா நான் வந்து எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு எடுத்து கொடுங்க, உங்கள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வீட்டில் உட்காந்து ஹி எக்ஸ்பிளைன் த ஹோல் ப்ராசஸ். எல்லாத்தையும் நீ சொல்ல இந்த டிரான்ஸ்பேரன்சின்னு அதுதான் எனக்கு வந்து உட்காந்து இதுதானே நான் பண்ணுறேன், இதில் ஒளிவு ஒன்றும் இல்லை, இது நான் வந்து இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் தமிழ்நாட்டில் நான் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் கூட பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வரலன்னா பிரச்சனை இல்லை, பட் இதுதான் ஓப்பன் சொன்னாங்க. எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது. அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அவங்க கூட ஏற்கனவே ட்ராவல் ஆகிட்டுருக்கவங்க, அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமை பார்த்தேன், அவங்க எப்படி அவங்க மக்களுக்கு பண்ணுறாங்கன்னு சப்போர்ட் சிஸ்டத்தை பார்த்தேன், எப்படி வந்து அவங்க எம்ப்ளாயர்ஸை எப்படி இப்போ வந்து ஒரு ஆள் நல்லவனா இல்லையான்னு எங்கே பார்ப்பேன்னா அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஜென்யூனாக வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த பசங்க இப்போ வந்து அவங்க தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி இது. அந்த கூட வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க. இப்போ அமீனுக்கு உயிர் கூடணும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு இது. அந்த இது இந்த விஜய் சேதுபதியில் பில்டிங்லேருந்து குதிக்குன்னா இந்த பசங்க குதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பில்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. யாரையும் போய் வந்து நோண்டிலாம் இல்லை, அவங்களா வேலை செய்வாங்க, அவங்களா இது பண்ணுவாங்க. இவருக்கு ஜென்யூனாக இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். ஓகேப்பா நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு 6 மாதம் நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அந்த போன 6 months தான் நம்ம உள்ளார போனோம். போயிட்டு இதில் வந்து நான் என்னோடய சைட்லேருந்து ஒன்று ஸ்பின்னு கொண்டு வரணும்ல, அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க பட் நானும் கொண்டு வரணும்ல. அப்போ தான் இப்போ வந்து அந்த டிரான்ஸ்பேரன்சி ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸு. ஓகே, நீ ஒரு கேள்வி கேட்டானா இவ்வளோ ஆன்சர் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் கேள்வி. நீங்கள் இப்போ வந்து என்னையுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்க, நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், இத்தனை இட்ஸ் அபவுட் லைக் அது வந்து அது எனக்கு வந்து கடைசி ஸ்டேஜ். பட் நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கேன். நான் நார்மலி ஒரு ஸ்டாப்லாம் போகும்போது ஸ்டூடெண்ட் வந்து நம்ம தமிழ் பேசுகிறோம்ல, அந்த தமிழ் கம்யூனிட்டி கிட்ட வந்து அவங்க லைக் வரத்துக்கு ரொம்பவே இஷ்டப்படுவாங்க. உடனே வந்து எனக்கு இங்கே அகாமடேஷன் செட் ஆகலை, எனக்கு இங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் வந்து 0 கிடையாது, லைக் பிலோ 0 அதுலேருந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் போகிற வரைக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அண்ட் பிஹைண்ட் த சீன் அக்காவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம சொல்ல முடியாது, அவங்க தான் மெயின் பில்லர் சொல்லலாம். ஸோ வந்து வந்தோம், இதை பண்ணோம், போயிட்டாங்க அப்படின்னு இருக்காமல் ஈச் ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறீங்க. அந்த விஷயம் வந்து லிட்ரலி வந்து இப்போ எனக்குமே வந்து நான் சொன்னல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தேன்ட்டு, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களை பற்றியோ இல்லை இந்த ஒரு யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், ஒரு சீக்கிரமாகவே போயிருக்கலாம். அந்த விஷயம் எனக்கு யாரும் கைட் பண்ணல. ஸோ எனக்கு வரவங்க கிட்ட வந்து நான் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இந்த விஷயம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். என்னென்னா இப்போ நீ அந்த இதில் கேட்டதில் மெயினாக வந்து அந்த இது நான் சொல்லிடுறேன். எப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் இப்போ இந்த 0 to செட்டில்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். நான் மக்களை பார்க்க சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு என் கூட வரணும் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ யூஸ்வலாக ஒரு கன்சல்டன்சி வழியாக போகிறீங்களோ இல்லை நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நேராக போய் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணுறீங்க. இப்போ போன டைம் வந்து நான் வந்து நிறைய பேருக்கு 1 hour 2 hourலாம் ஃபோன்லேயே இருப்பேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன் இது பண்ணணும் அது பண்ணணுன்னு. அப்புறம் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களாக போய் ஒரு இடத்துல சேர்ந்துருவீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சி, அது பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அந்த எனக்கு என்னென்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறீங்க, டேரெக்டாக போய் சேர்றீங்க. டேரெக்டாக போய் சேரும்போது உங்களுக்கு ஒன்றுமே ப்ராஃபிட் அதில் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிக்கு கிடைக்கும், பட் வேறு எதுவும் இல்லை. பட் நம்ம கூட வந்தால் என்ன கிடைக்கும் அதை கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் மைண்டில் எப்போ நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுது அப்படி. நான் வந்து உங்களை படிக்கணும்னு வர எல்லாம் திட்டுவானோ, டேய் நீ ஏன்டா இங்கே கூப்பிட்ற படிக்கிறது, நான் யாரையும் படிக்க கூப்பிடல, உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் நான் இருக்க வாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து நான் வந்து யாரையும் மிஸ்லீட் பண்ணல. இப்போ ஒருத்தவங்க வெளியில் வந்து படிக்கணும்னு சொல்லும் போது ஃபஸ்ட் திங் வந்து
உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் எங்கள் ஸ்டாஃப்ட்ட எல்லாத்தையும் கிளியராக சொன்னது வந்து யாரையும் எதுலேயும் புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் ஐடியா தான் முக்கியம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் பண்ணணும். இப்போ வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எங்கே கமிஷன் அதிகமாக வருதோ எங்கே வந்து அது புஷ் பண்ணுவாங்க. எங்கள் இதில் அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அந்த கோர்ஸை கரெக்டாக நாங்கள் எங்கே போய் படிக்கணும்னு சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வரும். என்னென்னா எங்கே நீங்கள் போய் வந்து லோன் வாங்கலாம். இது ஒரு பெரிய தலைவலி. ஓகே, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம்மு. இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், என்ன இது வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நான் இங்கே 20 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் மக்களே இது பண்ணாதீங்க, இந்த இடத்துக்கு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி வேற ஏதாச்சும். நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. என்ன நினச்சேன், நான் ட்ரெஸ்ஸு நான் என்ன சொல்லேன்னா யாருக்கிட்டையாவது கேளுங்க, யாருக்கிட்டையாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே சில விஷயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் சீப்பாக இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இங்கே இருந்தால் தான் நல்லது. ஸோ அந்த கைடு இல்லை வந்து யாராவது ஒரு வழி காட்ட மாட்டாங்களா, அந்த விஷயம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது தான் இந்த இடத்துல இது பண்ணுறோன்னு இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இது வந்து ஆமாம், இது ஒரு சின்னதாக தெரியும். ஏன்னா 20 வருஷம் நம்ம இருக்கும்போது தான் தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரும்போது எனக்கு வந்து ஒரு தமிழ் கடை தான், 2 தமிழ் கடை தான் இருக்கும். இப்போ பார்த்தா சுற்றி பார்த்தா தமிழ் கடைங்க இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கிறத விட இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இந்த அகாமடேஷன். இப்போ வந்து நான் செப்டம்பர் இன்டேக்கில் ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது கூட எனக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து இறங்கிடுவாங்க. அண்ணே என்னை வீட்டிலேருந்து வெளில போக சொல்லிட்டாங்க, எங்களை உடனே காப்பாற்றுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஊரில் என்ன லா, என்ன நடக்கும், என்ன எப்படி ஏமாற்றுவாங்க எதுவுமே தெரியாது. அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக நாங்கள் நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர், சில பேர் வந்து நைட் வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு 5 நாள் தங்கி அதுக்கப்புறம் வீடியோஸ்லையுமே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம போய் உடனே போய் நானும் ரெனியும் போய் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மெயினாக வந்து அகாமடேஷனில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ எனக்கு இப்போ இந்த டைம் வரும்போது நம்ம பசங்க வந்தாங்க. இப்போ இதில் இங்கே லண்டனில் வந்து இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவங்க பார்த்த வீடை வந்து நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் பர்சனலாக பேசிவிட்டு அந்த வீடை நானே போய் பார்த்துட்டு ரூம் டூர் போய் நானே வீடியோ எடுத்து அவங்களுக்கு அமுச்சு இது சரியாக இருக்குது, இது ஓகே, நீ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து இது சின்ன விஷயமா தெரியும், ஆனால் இதுதான் பெரிய விஷயம். இது ஏன்னா எனக்கும் வந்து ஒரு ஃபுல் டே டைமு. இப்போ வந்து எங்கள் இதில் படிக்கிறதுக்கு பொண்ணுங்க வந்தாங்க, இங்கே லோக்கலாக வரும்போது நானே போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்கள போய். இதில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னா இதில் என்னன்னா சில பேர் வந்து அகாமடேஷன் சொல்கிறாங்களே, இப்போ வந்து நான் கன்சல்டன்சி மூலிமா பேசுகிறேன். நார்மலி அகாமடேஷனில் வந்து அதுலேயுமே ஜாஸ்தி காசு கொடுத்து தான் ஸ்டே பண்ணுறாங்க. லைக் இப்போது 700 பவுண்ட்ஸு எல்லா பில்ஸ் எல்லாம் சேர்த்து இவ்வளோ ஸ்டே பண்ண அது நீங்கள் வந்து எப்படி அகாமடேஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். லைக் ஒரு ஸ்டூடெண்ட்கான அஃபோர்ட் பண்ணுற லெவலுக்கு கொடுக்குறீங்களா அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, இப்போ எப்படின்னா அகாமடேஷன் சொல்லும்போது நம்ம அகாமடேஷன் கொடுக்குறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ போய் ஒரு அகாமடேஷன் எங்கே இருக்கோ அதை நம்ம வந்து திருப்பி போய் வேல்யூவேட் பண்ணுறோம், போய் வந்து வெரிஃபை பண்ணுறோம் அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதுதான் நம்மளோட வேலை. இப்போ வந்து நம்ம வந்து அகாமடேஷனில் இன்னும் இறங்கலை. திஸ் இஸ் லைக் ஃபியூச்சர். நம்ம வந்து போய் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம வந்து 2-3 டெனன்ஸ் எஸ்டேட் ஏஜென்ட்டை பேசி 4-5 வீடை எடுத்து அந்த வீடை நம்ம வரவங்க மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அது வந்து இன்னும் நடக்கும், அது ஒரு ப்ராசஸ். ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, நம்ம கையில் எடுத்துக்கணும். ஏன்னா அது பண்ணலாம், அது ஒரு காலத்தில் வரும். ஏன்னா எங்களுக்கு என்ன எங்களோட ஃப்யூச்சர் பிளான்னா அங்கேருந்து வந்து இறங்கினோன்னையும் நீ கவலையப்படக்கூடாது. ஹீத்ரோ பக்கத்தில் ஒரு நம்மளோட வீடு இருக்குது, நீ ஒரு மாதம் நீ அங்கே தங்கிக்கோ, அதுக்கப்புறம் வீடு தேடு, நான் உனக்காக இருக்கேன். அதுதான் நம்ம நிறைய பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும், நான் இங்கே இருந்தேன்னா நல்லாயிருக்கும், இந்த வீடை நான் போய் பார்த்தேன்னா நல்லாயிருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஸோ இதெல்லாம் நான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இப்போ எங்களுக்கு மெயினாக வந்து இந்த பிளான்ஸ் எப்படி நாங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறோம்னா எங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் 2-3 பேசிகிட்டு இருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார வந்துச்சுன்னா இது எல்லாமே நடக்கும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் பவரில் என்ன இருக்குது, ஒருத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. ஒரு வீடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். நீங்கள் போய் இருந்தோடனே அவனுக்கு தெரியும் நான் இங்கே இருக்கேன்னு. இப்போ வந்து ஒன்ஸ் இங்கே லோக்கலாக இருக்கவங்களுக்கு ஓகே இவர் இருக்கார் இந்த இதுலன்னா உங்களை ஏமாற்ற மாட்டான். இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசும்போதே ஓ அண்ணா நீங்களா, ஓகே வாங்க. இதே மாதிரி ஒரு இங்கே இந்த ஆந்திராவிலேருந்து யார் பையன் ஒருத்தவங்களுக்கு ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு, நம்ம தமிழ் பொண்ணு வந்திருந்தாங்க.
அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு இங்கே லோக்கலாக லாயர்ஸ் தெரியும், ஓகே உனக்கு வந்து டெனன்சியில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நான் லா பாயிண்டில் உன்ட்டு பேசுவேன், நீ என்ன ரைட் பண்ணுறியா தப்பு பண்ணுறியான்னு. உனக்கு வீசா இஷ்யூஸ் இருந்ததுன்னா எனக்கு லாயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது யாருமே வாலாட்ட மாட்டாங்க. ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சிருக்கீங்க, ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து அது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன ப்ராப்ளம் வரும் உனக்கு, நீனே சொல்லு. பார்ட் டைம் ஜாப். ஸோ பார்ட் டைம் ஜாபில் இப்போ எப்படின்னா நான் எல்லார்ட்டையும் சஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நீ வரும்போது 2 மாதம் அட்லீஸ்ட் வந்து வேலையே கிடைக்காதுன்னு வச்சுக்கோ. நினச்சிக்கோ, உள்ளார வர ஒரு புது கண்ட்ரிக்கு வரும்போது உனக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோ. 2 மாதத்துக்கு நீ எல்லாத்தையும் பணத்தை எடுத்துட்டு எப்படியும் லோன் எடுக்கிற 2 மாதத்துக்கு எடுத்துடுவா. ஏன்னா இங்கே வந்து இறங்கினோடனே வேலை தேடுறேன்னு ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போதெல்லாம் நீ 5 பவுண்டுக்கோ 2 பவுண்டுக்கோ இங்கேயோ வேலைக்கு போவ. உனக்கு 2 மாதம் உனக்கு டைம் இருக்கும்போது நீ ஈஸியாக, நான் அதுக்காக 2 மாதத்தில் தான் உனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை, உடனே வேலை கிடைக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர் இருக்காது, நீ நிம்மதியாக போய் தேடுவ அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. நம்ம மக்கள் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு வந்துட்டா உடனே பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. நம்ம சர்ச் பண்ணணும், நீ யார் என்னன்னு காமிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எங்கே வேகன்சி இருக்குது, முக்கியமாக என்னென்னா யூனிவர்சிட்டி பக்கத்தில் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாமே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். இங்கே வந்து அதுக்கெல்லாமே மணி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் யோசிச்சா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லைம்மா, அது இல்லாமல் நீ இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம மக்கள் புரியவே மாட்டேது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கும், அப்புறம் வந்து பேக்கரிஸு, அப்புறம் வந்து லாண்ட்ரி, அப்புறம் வந்து நீங்கள் ஹேர் சலூன்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ப்ளம்மராக போகலாம், எலக்ட்ரீஷியனாக போகலாம். இது எலக்ட்ரீஷியனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் வந்து இது இன்னொன்று வந்து செக்யூரிட்டியாக போகலாம். இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு ஷெஃபாக போகலாம், வெயிட்டராக போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கேருந்து அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பல டைம் சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் இங்கே யூகே வரேன்னு முடிவு பண்ணும்போதே, ஓகேப்பா இந்த வேலைகள்லாம் இருக்குது, இதை நான் போய் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு இப்போ வேலை கிடச்சிது. அவன் ஏற்கனவே 6 மாதம் வெயிட்டராக வேலை பார்த்துருந்தான். டக்குன்னு போனால் உடனே வேலை கிடச்சிச்சு, நான் ரெஃபர் பண்ணால் கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போ இன்னொரு பொண்ணு இருக்குது, அங்கே வீட்டிலே வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி குக்கிங் வந்து ஒரு 40 பேருக்கு பண்ணும். இன்றைக்கி வந்து வெயிட்டராக போச்சு, இன்றைக்கி ஷெஃபாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஸ்கில் செட்டு கற்றுக்கிட்டு வாங்கன்னா அது இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, அது ஒன்று. 2வது, நீ சொன்ன மாதிரி ஒரே இடத்துல இந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நான் போனேன் சார், எல்லா கடையும் தேடினா எனக்கு கிடைக்கல அப்படின்னு. இதே இன்னொரு நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ வந்து ஒரு 30 நிமிஷம் தூரம் போ, அங்கே 2 கடை இருக்கும். அந்த கடையில் வேலைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, நீ போய் செட்டில் ஆகலாம். புரியுதா இல்லையா? நீ த்ரூ அவுட் தட் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கலாம் வேலைக்கு. ஏன்னா உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது ரிலேஷன்ஷிப் இல்லை. இன்னொரு 1 hour தூரம் போகிற, இந்த ஊரில் 1 hour கிட்டே நீ ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. டக்குன்னு ஒரு பாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது 2வது விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. 2வது வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. அதே மாதிரி 3வது வந்து எப்படின்னா, ஒரு ஸ்கில் செட் இப்போ பார்க்குறீங்க, உங்கள் சிவியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதை அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து நம்ம இந்த ஃபுல் டைமுக்கு வரும். அங்கே நான் உனக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன், பட் இங்கேயே சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க உனக்கு சமைக்க தெரியுமா அப்படி. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு அம்மாட்டையும் சொல்லுவேன், இங்கே பொண்ணுங்க எல்லாம் சமைக்க தெரிஞ்சு வரீங்கன்னா பையன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா சமைக்க தெரிஞ்சு வா. ஏன்னா நீங்கள் சமைக்க தெரிஞ்சனால உங்களுக்கு சர்வைவலுக்கு ஒரு நாளைக்கு, இப்போ ஒரு 5 நாளைக்கு நான் சொல்கிறேன்னா 100 பவுண்டு கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒரு சமையல் தெரியும், ஒரு சாம்பார் உங்களுக்கு வைக்க தெரியும், இது பண்ண தெரியும்னா வெளியில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வெளியில் சாப்பிட்டீங்கனாலே ஃபுல் டேக்கு சாப்பிட்டிங்கன்னா 30-40 பவுண்ட் போகும். அந்த 40 பவுண்டை சேவ் பண்ணுறது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. அதுவும் நீங்கள் ஷேரிங்லாம் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்கில்ஸ் தெரியாமல் வந்துட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ இதெல்லாமே கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ பார்ட் டைமுக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறோம்? நாங்கள் என்ன முன்னாடி வந்து ரெஃபரன்ஸில் போச்சு, இப்போ கஷ்டம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸி இல்லை. முன்னாடிலாம் நான் வந்து இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து அண்ணா யாருக்கு ரெஃபர் பண்ணால் உடனே வேலை கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன்னா வந்து ஒரு வேலைக்கு 100 பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்னீங்களே ஃபுல் டைம் ஜாப்ஸ் வந்து அவங்க தேடுறதுக்காக அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்னென்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. லைக் வந்து இங்கே வந்து நம்ம தேடுறோம் இங்கே, ஏன்னா இல்லை யூகேல வந்து எல்லாருமே ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த விஷயத்தையுமே அவங்க கற்றுக்கிட்டு வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல்லாக. ஓகே, இவ்வளோ ரோட் மேப்ஸ்லாம் இருக்குது, இப்படி தான் தேடணும், இவ்வளோ ரெஸ்யூம்ஸ், இங்கே எல்லாமே ரெஸ்யூம் தான் பேசும்.
நம்ம போயிட்டு எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னா எவனுமே மதிக்க மாட்டான், ரெஸ்யூமே மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நீங்கள் சொன்னதுமே ரொம்ப விஷயம், கற்றுக்கிட்டு வர்றது அந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுட்டு வர்றதுமே எனக்கு தெரிஞ்சு அது ஹைலைட்டான ஒரு விஷயம், யாரும் சொல்லலை. ஆமாம், நிச்சயமாக வந்து இது நிச்சயமாக உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லாங்குவேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் நிறைய பேர்ட்ட அதான் சொல்லுவேன், லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் இப்போ 4 மாதம் தான் இருக்குது, 4 மாதத்துல லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நான் இப்போ திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரஷ்யாவுக்கோ இல்லை வந்து சைனாவுக்கோ நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா, ஒரு MBBS படிக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த லாங்குவேஜ் 1 இயரில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக சைனீஸ் பேசுகிறவங்க, எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வந்து ரஷ்யன் பேசுகிறவங்க நம்ம மக்கள் இருக்காங்க. அப்படி ஒரு தெரியாத லாங்குவேஜை ஒரு வருஷத்தில் உங்களால் கற்றுக்க முடியும்னா, இங்கிலீஷ் நீங்கள் ஏற்கனவே 30%, 40%, இல்லை 50%, இல்லை 80% இருக்கிற லெவலில் உங்களால் ஏன் ஃபுல்ஃபில் பண்ண முடியல? வெள்ளைக்காரன் மாதிரி நீ பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன். எல்லாரும் யோசிப்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு பிரிட்டிஷ் ஆக்சன் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கே யாருமே வந்து அந்த ஆக்சண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறத வந்து ஃப்ளூயன்சி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது, அவனுக்கு நான் புரிய வைக்கணும்னா அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆஸ் அ கைட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ண சொல்லுவீங்க அவங்கள? நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சென்ட் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஆக்சென்ட் பண்ணுங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், 20 வருஷமாக நீங்கள் ஒரு ஆக்சென்ட்டில் பழகிட்டு புதுசாக ஒரு ஆக்சென்ட் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஃபேக்காக தான் இருக்கும். அதில் நீங்கள் எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கம்யூனிகேஷனுங்கிறது எப்படின்னா, ஆர்டிகுலேஷன் மெயினாக என்னென்னா, ஆர்டிகுலேஷன்னா உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்லணுன்னா அதை எவ்வளோ கிளியராக ஒருத்தவங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும், அவ்வளோதான். ஒரு வெள்ளைக்காரனுக்கு அதுதான் தேவை. அவங்களுக்கு கிளியராக தெரியும் இது உங்கள் மதர் டங் இல்லைன்னு. ஸோ 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷனில். கேட்குறது, அவங்க சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியணும். 2வது வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிள், 2 விஷயம். ஸோ கேட்குறது எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? யூடியூப் இருக்குது. அந்த காலத்துலலாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் யூடியூப் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏஐ வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நான் இங்கிலீஷ் ஆக்சென்ட்ஸு, ஸ்காட்லாண்டில் ஒரு ஆக்சென்ட் இருக்கும், இதில் ஒரு ஆக்சென்ட், இந்த எல்லா ஆக்சென்ட்டும் உங்கள் காதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா எந்த ஆக்சென்ட் பேசினாலும் உங்களுக்கு புரியும். ஓகே. 2வது ரிப்ளை பண்ணுறது, நீங்களே கேட்டு ரிப்ளை பண்ணுறது. படங்களில் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படம் வந்து உடனே நம்ம மக்கள் போய் ஹாலிவுட் பார்ப்பாங்க. ஹாலிவுட்டுக்கும் இங்கே இருக்க ஆக்சென்ட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ஹாலிவுட்லாம் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து இறங்கினேன் மொதல் நாள் இன்டர்வியூ, எனக்கு ஸ்காட்டிஷ் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார். எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றி போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. நான் வரும்போதே வந்துட்டு என்னோட மைண்ட் செட்டுமே இங்கே வரும்போது சரி நம்ம பிரிட்டிஷ் ஆக்ஷன் பேசணும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, தைரியமாக போய் பேசணும். அவ்வளோதான். நம்ம போயிட்டு நீங்கள் பேசுங்க அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி வெள்ளைக்காரன் வந்து நீ பேசுகிற நீ பேச நான் பேச மாட்டேன்லாம் சொல்ல மாட்டான். அவங்க வந்து லிட்ரலி ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய மூவிஸ் பார்த்து கற்றுக்கோங்க, எப்படி பேசுகிறாங்க. எனக்கு வந்து மூவிஸ் ஹெல்ப் பண்ணுச்சு, அதனால் நான் அதை சொல்கிறேன். அதை மூவிஸில் எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சப்டைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், அதுதான் அது விஷயம். திருப்பி ஆன் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் ரிலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா மெயினாக வந்து வெள்ளைக்காரனோட ரொம்ப நல்லது என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் இது வந்து அவங்களோட மதர் டங்கு, நம்மளது இல்லை. நம்ம தமிழ் பேச சொன்னால் அவங்களால பேச முடியாது, தெரியாது. ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் உங்களை கலாய்க்கிறதுலாம் ரொம்ப சான்ஸ் இல்லை. இப்போலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதான் நீங்கள் ஏதோ நம்ம சைடு ஏரியாவில் தான் இருக்கிறவங்க கலாய்ப்பேன். நானுமே வந்து இந்த ஹாரி பாட்டர் மூவி சீரீஸ்லாம் இருக்குல்ல, ஒரு சலிக்காமல் நான் பார்த்துருப்பேன். ஒரு 12-10 ஜாஸ்தி டைம்ஸ் பார்த்துருப்பேன். ஸோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ வந்து இங்கே யாருமே இங்கிலீஷ் இங்கே வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு இது தெரியாது எனக்கு எல்லாருமே ஒரு விஷயத்தில் கற்றுப்பாங்க. அதுவுமே நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் மெயினாக வந்து இது ரொம்ப, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. அதை மறந்துடுறாங்க நிறைய பேர். அது கடைசி வரை பண்ணாமல் அப்புறமா வந்து லேபர் ஜாப் தான் கிடைக்கிது, இந்த ஜாப் தான் கிடைக்கிதுன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் கரெக்டாக இந்த ஒன்று பேஸ் கம்யூனிகேஷன், ஓகே, அதை விட்றாங்க. 2வது நான் சொன்னது வந்து சிவி. ஓகே, இப்போ நான் வந்து இந்த அக்காமடேஷன் சொல்லிட்டேன். நாங்கள் அக்காமடேஷனுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இப்போ ஒரு பொண்ணாக வராங்க, ஒரு பசங்க புதுசாக வந்து நான் எப்படி வர்றதுன்னு தெரியலன்னா நானே போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள போய் செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நைட்டு அந்த இப்போ ஈவினிங் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, நம்ம பார்ட் டைம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த லைஃப்பில் இருந்தது ஃபுல் டைம். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே இங்கே படிக்க வரவங்க வந்து 1 இயர் + 2 இயர் இதுக்கு வராங்க, PSWக்கு. இதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க.
ஸோ இந்த ப்ரெஷர் என்ன எப்பயும் உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டை விட்ருவாங்க. அந்த என்னென்னா ஓகே வந்த உடனே நம்மளுக்கு பார்ட் டைம் கிடச்சிச்சு, நம்மளுக்கு டெய்லி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் விட்ருவாங்க. அந்த கரெக்டாக 9th மந்த்தோ 10th மந்த்தோ அண்ணே பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறதா இல்லை டைரெக்டாக ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா போகிறதா தெரியலண்ணா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ட்ராக்கு, நீ எங்கே வேலைக்கு போனாலும் நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு லாங் டேர்ம் கோல் என்ன இது தெரிஞ்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் கோலுங்கிறது நான் இந்த கண்ட்ரியில் தான் செட்டில் ஆகணும்னு மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அது நடந்தால் நடக்கட்டும், அது போனஸ்ஸு. இல்லைனா நீங்கள் எப்படின்னா இந்த 3 இயர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த 3 வருஷம் நான் இங்கே இருந்துட்டு போகிறேன்னா வேர்ல்டில் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது. இதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு சேலரி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரீஸ் இருக்குது. அங்கே போய் இந்த 3 இயர்ஸ் வச்சு நீங்கள் உள்ளார போகலாம். யூஎஸ் போகலாம், கனடா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், நியூசிலாந்து போகலாம், மிடில் ஈஸ்ட் போகலாம், சிங்கப்பூர் போகலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் போகலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த 3 இயர்ஸை வைஸாக யூஸ் பண்ணணும். ஒரு திங் ஃபஸ்ட் திங் நான் சொல்கிறது, இது தமிழ் மக்கள் எல்லாருமே கோச்சிக்காதீங்க, சாரி நான் வந்து சொன்ன தப்பு, ஆனால் இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். வந்த உடனே நம்ம ஊர் தஞ்சாவூர் ஆள் யார் இருக்கா, மதுரை ஆள் இருக்கா, இவங்க கூடயே வந்து கையை கொத்துக்கிட்டு சுற்றுறது நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து ஏன்னா அப்படி இருக்கதான் நம்ம இந்தியாவிலே இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதர் கண்ட்ரி லைக் இப்போ பிரிட்டிஷோட இங்கே நிறைய பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, இங்கே நிறைய கண்ட்ரி பீப்புள் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம போய் பழகினா தான் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம யோசிக்கிற விதமாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இல்லை என்ன உங்களுக்கு வந்து டோட்டலாக புது இது பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்துடும். ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஓகே ஃபைன், எனக்கு வந்து இவங்க கூட தான் தங்கணும்னு ஒரு விஷயம் தான் இருக்கட்டும். நான் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது இங்கேருந்து வரும்போது நான் இதில் இருந்தேன், சவுத்தாம்ப்டனில் போய் எல்லா வெள்ளைக்கார பசங்க, இதுவும் காலேஜ் பசங்க, அவங்க கூட தங்கியிருந்தேன். எனக்கு 28 வயசு, அதெல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவங்க சில டைம் வேறு ஆக்சென்ட் இருக்கும், எனக்கு என்னன்னே புரியாது. எனக்கு ஒரு கிச்சன் இருக்கும், அவங்க கிச்சனில் போய், ஆனால் அவங்க எல்லாமே பேச எனக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து அவுட்லுக் இன்னும் நிறைய தெரிஞ்சுது. ஓகே, ஸோ அது ஓகே, என்னால் தங்க முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தங்குவேன்னா பரவாயில்ல, போய் நிறைய நெட்வொர்க்கிங் நிறைய பேரை போய் பழகுங்க. என்னென்னா இந்த ஊர் மக்களை ஒரு ரொம்ப ஷை டைப் இவங்கெல்லாம், இப்போ உடனே டக்குன்னு வந்து உங்களோட கலந்துக்க மாட்டாங்க. அதை உடைக்கணுன்னா நீங்கள் அவங்க கூட இன்னும் ஜேர்னி ட்ராவல் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஈவினிங் ஒரு பப்பில் உட்காந்துட்டு ஒரு பியர் அடிச்சுட்டோ ட்ரிங்க், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அவங்க கூட சோஷியலைஸ் பண்ணுறது ஒரு லெமனேட் எடுத்துக்கிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சோஷியலைஸ் நம்ம ஊரில் எப்படி டீ கடையில் உட்காந்து இது டீ அடிப்போம், இங்கே அந்த மாதிரி தான் வந்து சோஷியலைஸ் பண்ண. அங்கே தான் ஓப்பன் அப் ஆவாங்க, ஒரு பியர் உள்ளார போனதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க, அந்த ஷைனஸ் வெளில போகும். இப்போ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் அகாமடேஷன்லாம் பார்த்துட்டோம். முக்கியமானது ஃபுல் டைம் ஜாப். அதை நீங்கள் லைக் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறீங்கன்ற விஷயத்த எனக்கு தெரியணும். அண்ட் அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி கிளியராக சொல்லிடுங்க. என்னென்னா இப்போ வந்து ப்ராசஸ் இதுதான் மெயினாக. வந்து இந்த ஊருக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் மாறுது. நீனும் இப்போ பேசும்போது சொன்னேன், எப்படின்னா அந்த புரிதல் ஃபஸ்ட்டு வரணும். அது நம்ம இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ எப்படின்னா நீங்கள் இங்கே வரும்போது ஒரு 1 இயர் கோர்ஸ் வரீங்கன்னா எவ்வளோ நேரம் இருப்பீங்க, எத்தனை மந்த் இருக்கும்? 12 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸாக இருக்கும், சில இதில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் இந்த டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதை நாங்கள் வந்து ஒரு மந்த்தாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, பிரிச்சுக்கிட்டு இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா, இப்போது நீங்கள் உள்ளார வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்தில் இது பண்ணணும், செகண்ட் மந்தில் இப்போ எப்படி நாங்கள் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஊர் மார்க்கெட்டில் உங்கள் சிவி எப்படி அது எல்லாருமே சொல்கிறாங்க, சிவியை வந்து இப்படி ஏடிஎஸில் போய் பார்த்துட்டு அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து லிங்க்டின்னை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க, இது எல்லாருமே சொல்கிறாங்க, லிங்க்டின் கரெக்டாக இருக்கணும், அப் டு டேட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து லாங்குவேஜ் எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும். ஸ்கில்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஸ்கில் செட்டே எடுத்துக்கும். நீ வந்து இப்போ சொன்ன நீ வந்து ரியாக்ட் ஜேஸா அதெல்லாம் அந்த இது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்னு நான் என்ன சொல்லுவேன்னா, உன்னோட சிவி எடுத்து பார்த்துக்கோ. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு ஒரு 10 மெயின் கம்பெனிஸோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் பார்த்து இவாலுவேட் பண்ணிவிட்டு இந்த ஜாபில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 10 கம்பெனியில் காமனாக சில விஷயங்கள் இருக்கும், சில இது அன்காமனாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னோட சிவிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நான் எங்கே கேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். கேப்பை பார்த்துட்டு இந்த கேப் எல்லாத்தையும் நீ எப்படி ஃபில் பண்ணலான்னா, ஒன்று நீனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பண்ணிவிட்டு, இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு, இந்த கேப் எல்லாம் நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் இது பண்ணியிருக்கேன்,
இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கலாம், அது போதும். அவங்களுக்கு என்னென்னா இந்த வேலையை உங்களால் பண்ண முடியுமா முடியாதா, எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பாருங்கள் நான் இதை முடிச்சிருக்கேன்னு காமிக்கணும். ஓகே, அப்போ இந்த சிவியை வந்து இங்கேருந்து இங்கே வர கொண்டு வரேன். எல்லா மார்க்கெட்டில் பார்க்கும்போது எனக்கும் வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்ற லெவலுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, இந்த ஏடிஎஸ் விட்டுரு, நீ அதை சிவியை வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, இந்த ஊர் ஸ்டைலில் பண்ணுறது இதெல்லாம் விட்டுரு. இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, இந்த கேப் ஃபில் பண்ணுறது, அதை பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இதுக்கு நீ வந்து உங்களோட குறிக்கோள் என்ன, 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், இதை பார்த்துக்குறோம். ரெண்டாவது வந்து ஏனோ தானோன்னு போய் ஒரு கம்பெனியில் போய் உட்கார்றது வேறு, எனக்கு ஃப்யூச்சருக்கு இந்த கம்பெனி நல்லா இருக்குமா, எப்படி நீங்கள் அந்த கம்பெனி நல்லா இருக்குமான்னு என்னென்ன பார்ப்பீங்க. எனக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இந்த கம்பெனி எப்படி நல்லா இருக்குன்னா, எனக்கு நாளைக்கு அவங்க வந்து ஒரு வீசா கொடுப்பாங்களா, ஸ்கில்டு வீசா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எனக்கு ஸ்கில்டு வீசா அவங்க கொடுக்கவே இல்லை, பரவாயில்ல, இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தா நான் வெளிநாட்டில் போய் வேறு கண்ட்ரீஸில் என்னால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் பண்ண முடியுமா. ஏன்னா அந்த கம்பெனியோட பேர் எல்லாருக்கும் தெரியுதுன்னா நாளைக்கு நீ இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணலாம். அந்த பேசிஸ்லேயும் நீ ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து உனக்கு வீசா கொடுப்பாங்களா, செகண்ட் அந்த கம்பெனி எவ்வளோ பாப்புலராக இருக்குது, அவங்களோட பேர் வந்து உலகத்தில் எப்படி இருக்குது, வேறு இடத்துலலாம் அவங்கள சொன்னால் எப்படி இருக்குது, அப்போ அதை எடுத்துக்கிறேன். அப்போனா நாளைக்கு இங்கேருந்து வெளில போனாலும் உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஓகே ஃபஸ்ட்டு மந்த் என்ன பண்ணுவோம், ஓகே வந்துட்டியா, உன்னோட சிவி எப்படி இருக்குது கரெக்டாக, இந்த இதில் பேசிக் நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். 2வது மாதம் என்னதுலாம், நீ இப்போ வந்து லிங்க்டின்ல என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, லிங்க்டின் இப்போது நம்ம இன்ஸ்டா மாதிரி வந்து உனக்கு தெரியும் லிங்க்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. நம்ம இன்ஸ்டாவில் போடுற மாதிரி நீ வீடியோஸ் போடுறியா, அதில் நான் ஆப்ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நான் போடுவேன். பட் வந்து அதில் கன்சிஸ்டன்சி முக்கியம் தான். பட் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்போ நான் டெய்லி ப்ராஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. நீ மந்த்லி 2 போட்டாலும் நீ பண்ணுறது லைக் எப்படி பண்ணியிருக்க, நீ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க, என்னென்ன விஷயம்னு நம்ம சொல்லணும். அந்த விஷயம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீ வந்து நானே ஒன்ட்டே கேட்குறேன், நீ வந்து இன்ஸ்டாவில் கொடுக்குற அந்த எஃபர்ட் வந்து இதில் லிங்க்டின்ல போடுறியா? 100% கேட்டால் கிடையாது. பிகாஸ் நான் வந்து இதுலேயும் ஒர்க் பண்ணோம் அதுலேயும் ஒர்க் பண்ணோம். பட் இது வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம்னு நான் சொல்கிறேன். அதான் இப்போ எப்படின்னா நீ இது இப்போ வந்து உனக்கு இன்ஸ்டாவில் இருக்க ஒரு பர்சனல் பிராண்டிங் இருக்குது. ஜனனின்னு யாரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தமிழ் பொண்ணு லண்டன் சொன்னோன்னே எல்லாருக்கும் தான் தெரியும். இதே ஃபோக்கஸ் உனக்கு வந்து அங்கே கிடச்சிச்சு, இருக்கிற பெரிய கம்பெனிஸோட பெரிய சிஇஓஸ் கூட போக வேண்டாம், ஒரு ஹையரிங் மேனேஜருக்கும் உன்னை பற்றி தெரியுது. ஓ ஜனனியா, ரியாக்ட் ஜிஎஸ் பொண்ணு, அவள் ஒரு ப்ராஜெக்ட் கூட இப்போ பண்ணியிருக்காள், இது தெரிஞ்சுன்னா உனக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் பாரு. அப்போது எப்படின்னா இந்த ஊரில் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகும்னா, ஒரு வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னலாக சர்க்குலேட் பண்ணுவாங்க. உனக்கு நீ வெளியில் வந்து பார்க்குறல இன்டர்நெட்டில் வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்கிதுன்னு, இந்த வேலை கிடைக்கிறது வந்து இதெல்லாம் நடக்கலன்னு தான் இந்த ஸ்டெப்புக்கு வரும். ஸோ கிளியராக இதை கேட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு ஆடை பார்க்குறீங்களோ அந்த ஆட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி இப்போ ஓகே அவங்களே போய் சர்ச் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ஓகே லிங்க்டின்ல இந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கா, நெட்வொர்க்கிங் போகிறா. நெட்வொர்க்கிங்கில் பார்த்தா நான் போன டைம் ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் போயிருந்தேன், என்கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு ஒரு கார்டு கொடுத்தா, எனக்கு ஞாபகம் இருக்குது. மேபி நம்ம அவங்கள ட்ரை பண்ணுவோமா, புரியுதா இல்லையா, ஒரு பர்சனல் டச். ஆமாம், இப்போ நான் அங்கே உட்காந்துட்டு naukri.comல போட்டால் எனக்கு 10 அட்வர்டைஸ்மெண்ட் வரும், 10 பேர் எனக்கு கூப்பிடுவாங்க. இங்கே அப்படி நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது. அப்போ வெளியில் பாதி ஜாப்ஸ் வந்து வெளியிலே வரமாட்டேது, அதுக்கு முன்னாடியே ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ நீ அங்கேயே பிடிக்கணும், பிடிக்குதா இல்லையா, அங்கேயே நீ ஜாபை பிடிச்சிட்டேன்னா இங்கே வர வேண்டாம். ஸோ 2வது ரெஃபரன்ஸு, எத்தனை பேரும் உனக்கு தெரியும் பெரிய லெவலில், அவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த அவங்களால வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒரு கம்பெனி ஒன்றுக்கு வந்து என்னால் ஸ்கில் ஒர்க்கர் வீசா பண்ண முடியாது, எங்கள் கம்பெனி பாலிசி இல்லைன்னு சொல்கிறவங்க, ஒரு டாப் மேனேஜர் நினச்சாலும் அந்த ஒரே நைட்டில் வந்து மாற்றிடுவோம். அடுத்த நாள் பார்த்தா ஜனவரி கையில் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா இருக்கும். அப்போது நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ அந்த கனெக்ஷனு. ஸோ அவங்களுக்கு கனெக்ஷன் எப்படி தெரியும்னா, இவங்களுக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் பண்ணலாம், கஷ்டம் இல்லை. நாளைக்கே நீ எனக்கு ஒரு மாதம் எனக்கு சொல்லிக் கொடுத்தா என் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஒரு புரியுதா இல்லையா. ஆனால் லைக்கபிலிட்டி, எனக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கா, இந்த பர்சன் நாளைக்கு என் டீமில் வந்தால் நல்லா இருப்பாங்களா. மோஸ்ட்டாக ஆக்டிவாக எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ கனெக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி லைக் உங்களை ஷோகேஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த ஊரில் விளம்பரம் தேவை, நீ 5% பண்ணால் 500% காமிக்கணும் என்ன பண்ணியிருக்குன்னு. ஸோ இதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது. அப்புறம் அடுத்தது வந்து இப்போ ஒரு லெவலாக வருது, உன்னோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டில் எங்கே லேக் ஆகிற, அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போது
இப்போ வந்து உன்னோட ரியாக்ட் ஜேஎஸ்னால் அதில் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட் இருந்து உனக்கு 1-to-1 கொடுப்போம். கொடுத்துட்டு நீ எந்த லெவலில் இருக்க, நீ என்னென்ன உன்னோட ஷார்ட் ஃபால்ஸு, இது நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இல்லை. மேபி அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நீ பண்ணிக்கணும், இதை நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணி நீ வந்து இதுக்கப்புறம் வேறு ஸ்டெப்ஸ். இப்போ இந்த இங்கிலீஷ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இங்கே லோக்கலாக இருக்கவங்க, அவங்க வந்து ஃபுல்லாக ஃப்ளூவெண்ட்டாக வந்து பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க கூட தான் இங்கிலீஷ் கிளாஸஸ் வைக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் யாரும் வரல நம்ம ஆளுங்க. ஏன்னா ஷையாக வராங்க, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பயப்படுறாங்க நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு. அதை உடச்சிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, வேணுன்னே வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸு, இவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணுவேன். கால் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். பேசும்போது அவங்க வந்து கால் சென்டர்ஸ் முக்கால்வாசி பார்த்தோன்னா பர்மிங்ஹாம்லேருந்து இருக்கும், இதுலேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கும், இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட பேச எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஆச்சு. முன்னாடிலாம் நான் பேசவே மாட்டேன், கால் வந்ததுன்னா கொடுத்துட்டு போயிடுவேன், நீங்கள் யாராச்சும் பேசுங்க நான் பேசலன்னு. இப்போ வந்து பார்த்தோன்னா நானே எடுத்து பேசுவேன். ஸோ இதுதான் பண்ணணும். ஸோ நான் வேணும்னே எத்தனையோ பேர் இருக்காங்க, உனக்கு வந்து ஏதாச்சும் விற்கிறதுக்கு இருக்காங்க, டக்குன்னு கால் பண்ணி இது எங்கே வாங்குறது, இதுக்கு என்ன பண்ணுறது, அப்போது அவங்க பேசும்போது உங்களுக்கு லோக்கலாக இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, லோக்கலாக இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வரும்போது நீ கோர்ஸை முடிக்கிற, நீ ஒரு முழு ஆளாக வர, வெளியில் உனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது, இதே மாதிரி 10 பேர் வராங்க, அதில் நீ மேலே தெரிகிற, வெளியில் வரும்போது உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நாளைக்கு கிடைக்குதா இல்லையா, இதுக்கு இவ்வளோ தான் சொன்னேன் கிடைக்கலன்னா, அது எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீ நல்லா எடுத்துக்கலன்னு இண்டிவிஜுவல் நீ நல்லா பண்ணலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உன்னோட எஃபர்ட் வந்து இப்போ பார்த்தோன்னா 80 நான் பண்ணுறது 20% தான். அந்த 20% நான் கொடுப்பேன், 80% நீ கொடுத்தேன்னா நீ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் தான், ஒரு ரோட் மேப் தான் எங்களால் கொடுக்க முடியுமே தவிர நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் போன்னு கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டே போவோம். இட்ஸ் ஆல் அபவுட் அஸ், நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்ம எப்படி காமிச்சிக்கிறோன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை வந்து உங்ககிட்ட ஏன் கேட்கணும், இந்த ஒரு கேள்வி நான் கேட்கணுன்னா, இதை நான் சொல்கிறத விட எக்ஸாக்டாக இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்ட்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அண்ட் மக்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியணுன்றேன். இப்போ அவங்க மென்டாலிட்டியோ இவ்வளோ வேலை இருக்குது, இது வந்து ரொம்ப எனக்கு கிடச்சிரும், இது கிடச்சிரும், அது கிடச்சிரும், நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ பிஹைண்ட் த சீன் தேர் இஸ் லாட் ஆஃப் ஒர்க், கஷ்டமும் இருக்குது. அண்ட் இவ்வளோ எனக்கு என்ன ட்ராக் பண்ணுறாங்களா அப்படி ஒரு விஷயம்னா, இப்போ நான் தைரியமாக, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுண்ணா, இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குண்ணா, இதை பண்ணணும்னா இப்போ எப்படி கேட்குறோன்னா இட்ஸ் ஓகே, நம்ம ஃபேமிலியாக கேட்டுக்கலாம். ஆனால் யார் என்னன்னே தெரியாது, நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், கைப்பிடிச்சி இவ்வளோ தூரம் தான் போட்டு போக முடியும்ப்பா, நீ தைரியம் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ பிக் திங். ஸோ அதை தான் நான் பார்த்தேன். ஏன்னா மற்ற கன்சல்டன்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், பட் இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன் ரீசெண்ட் டைம்ஸில் 1 month. எனக்கு வந்த டிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வரணும்க்கா, எனக்கு யாராவது கைட் பண்ணுங்கள் என்ன கேட்டாங்க. ஸோ எனக்குமே 100% தெரியாது. நீங்கள் ரொம்ப வருஷம் இருந்தீங்க, நீங்கள் நிறைய பேரோட கனெக்ஷன் பண்ணியிருந்தீங்கனால, ஸோ நிஜமாலே நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக. ஸோ வந்து இது வந்து ஒரு 1 month ஆஃப் ரிசர்ச்சில் அப்படியே பின்னாடி நான் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் போய் பார்த்துட்டு ஓகே இந்த விஷயம். பட் எனக்கு வந்து நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன். பட் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை சொல்லணும். இதை பார்த்து மற்ற கன்சல்டன்சி பண்ணாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. பட் இதுதான் எங்களோட விஷயம், நீங்கள் சொன்ன ஏம்பிரிட்ஜோட சீக்ரெட் இதுதான் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரோட் மேப் கொடுத்து நீங்கள் வரீங்கன்னா, யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட் அண்ட் பிரேவ். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, நீங்கள் தான் வந்து உங்களோட வழியை நீங்கள் தான் பார்க்கணுன்ற விஷயத்தில். அது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், எப்படின்னா ஃபுல் டைம் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்து பேபி செட் பண்ண முடியாது, அது சாத்தியமே இல்லை எங்களுக்கு. எப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஸோ எப்படின்னா இப்போ நான் வந்து ஃபுல் டைம் இது பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஃபுல் டைம் இதில் வந்துடுவோம். அப்போனா நான் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் நிற்போம். ஆனால் அதுக்கு மேலே நான் யாரை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா, யார் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எங்களால் இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ எனக்கு என்னென்னா அந்த மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது தயவு செஞ்சு நீங்களும் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு விஷயம் எங்கேயும் கிடைக்காது, அப்படி கிடச்சிச்சின்னா அது நிலைக்காது. அவ்வளோதான், கிளியராக சொல்லுங்கள். ஈஸியாக கிடைக்கிறா அப்பா அம்மா கிட்ட தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதான் ஈஸி கம் ஈஸி கோம்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுங்க, யூ வில் டெஃபினெட்லி பி குட்.
இன்னும் நம்ம வந்து இதை ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம பேசுவோம். ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், தூங்கிட போகிறாங்க. நீங்கள் உங்களோட queries ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் வந்து இதெல்லாம் சொன்னீங்க, இதை சொல்லலை, எனக்கு இது கேட்கணும், அப்படி எதுவாக இருந்தாலும் ஸோ எந்த விதமான எசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட 100% நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா உடனே இன்றைக்கி போட்டு அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் வரணும்னு நினைக்காது. பிகாஸ் டீம் இருக்குது, இதை பற்றி ஒரு வீடியோவாவோ, ஏன்னா நீங்கள் கேட்டது மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னால ஒரு வீடியோவோ அதுவாக போடுவோம். ஸோ பேஷண்ட்டாக இருங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை இதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம் அதர் பீப்புளுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சொல்லுவீங்களா? ஆமாம். ஸோ டெஃபினட்டாக எல்லாம் சொல்லியாச்சு, ஜனனி சொல்லிடுச்சு. இது மெயினாக வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க, உடனே ரிப்ளை பண்ணாத கோச்சிக்காதீங்க. நிறைய நாங்கள் ஓடிட்டுருக்கோம் இங்கே அங்கேன்னு, பட் டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம். இன்னும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்ருக்கோம். நான் 100% இல்லை, பட் வந்துடுவோம். பட் இது எல்லாமே பிளான்ஸில் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் நிச்சயமாக சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். அது வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசினதுக்கு, இப்போ நான் பேசினேன்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் நான். அது வந்து நாங்கள் வந்து அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் ஆன் போர்டும்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப பேசி போய் திருப்பி சொல்லிடுறேன். வெல்கம் ஆன் போர்டு, வெல்கம் ஆன் போர்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம கூட ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுவோம் அண்ட் வில் டெஃபினெட்லி வென். அண்ட் தேங்க்யூ டு த கேமராமேன். அவர் வந்து எவ்வளோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க கூட உட்காந்து உள்ளே கேட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வில் மீட் யூ லேட்டர். எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து இன்னமும் ரிசர்ச் அண்ட் ஹெல்ப் பண்ணணுன்றது எங்களுக்கு வந்து லைக் ஒரு கீ டு கோல் அப்படி போயிட்டே இருக்கோம். ஸோ அது நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறோம். அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர்.